வணக்கம். யோசிச்சு பாருங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ற இன்டர்நெட் பிரவுசர் திடீர்னு ரொம்பவே ஸ்மார்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ நம்ம பிரவுசிங் பண்ற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ஏதோ ஒன்ன தேட ஆரம்பிப்போம். ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம ஸ்கிரீன்ல ஏகப்பட்ட டேப்ஸ் ஓபனா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கு இதெல்லாம் ஓபன் பண்ணோம், என்ன தேடிட்டு இருந்தோனே மறந்து போயிடும். கரெக்ட்டா? இதனால என்ன ஆகுது? ஒரே கன்ஃபியூஷன், ஒரே டயர்ட்னஸ். ஒரு ஆர்டிக்கிள சுருக்கி படிக்கிறதோ இல்ல 2-3 பொருளை கம்பேர் பண்றதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய போரான வேலையா மாறிடுது. பிரவுசிங் பண்றதே ஒரு வேலையாட்டமாயிடுது. ஆனா இந்த எல்லா பிரச்சனைக்கும் இப்போ ஒரு தீர்வு வந்திருக்கு. அதுதான் நம்ம கூகுள் குரோம் பிரவுசர்லயே இன்பில்ட்டா வர்ற ஒரு புத்தம் புது ஏஐ அசிஸ்டன்ட். அதோட பேரு ஜெமினி. அப்போ இந்த ஜெமினின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இது சும்மா இன்னொரு சர்ச் என்ஜின் கிடையாது. இது உங்க பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன டேப்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மையிலே இதால என்னலாம் பண்ண முடியும்? நம்ம டெய்லி பிரவுசிங்ல இது எப்படி ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும்? வாங்க அத பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாம். இதோட ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா, தகவல்களை சுருப்பமா சொல்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெரிய ஆர்டிகிளை படிக்கணும், ஆனா டைம் இல்ல. சும்மா ஜெமினி கிட்ட சொன்னா போதும், அதோட மொத்த சாராம்சத்தையும் சில செகண்ட்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான டூல். எவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அதை ஜெமினி கிட்ட கொடுத்து அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுக்க சொல்லலாம், கேள்வி பதில் ரெடி பண்ண சொல்லலாம், ஏன் ஃபிளாஷ் கார்ட்ஸ் கூட உருவாக்க சொல்லலாம். படிப்பே இனிமே ரொம்பவே ஈஸி. சரி, படிப்பு ஓகே. இப்போ வீட்டு விஷயத்துக்கு வருவோம். நீங்களே ஏதாவது டிஐஒய் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களா? இல்ல வீட்டை டெக்கரேட் பண்ண புதுசா ஐடியாஸ் தேடுறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சூப்பர் பிளான ஜெமினி கொடுக்கும். இப்போ ஒரு ஃபன்னான விஷயம் சொல்றேன். ஆன்லைன்ல ஒரு ரெசிபியை பார்க்கறீங்க. ஆனா அதுல சொல்லியிருக்கிற சில பொருட்கள் உங்ககிட்ட இல்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? கவலையே வேண்டாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் ஜெமினி கிட்ட சொல்லி அந்த ரெசிபியை அதுக்கேத்த மாதிரி மாத்தி கொடுக்க சொல்லலாம். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். 2-3 ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு இதுல எது பெஸ்ட்னு தெரியாம நிப்போம் இல்லையா? இனி அந்த கவலையே வேணாம். அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கிற பேஜ்களை மட்டும் ஓப்பனா வச்சுட்டு இதுல எது பெஸ்ட்னு ஜெமினி கிட்ட கேளுங்க. அதுவே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கரெக்டான முடிவெடுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜெமினி கூட இன்டராக்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. நீங்க டைப் தான் பண்ணணும் இல்ல. ஜெமினி லைவ் மூலமா அதுகிட்ட பேசலாம், அதுவும் உங்ககிட்ட பேசும். அது மட்டும் இல்லாம இது உங்க கூகுள் கேலண்டர், யூடியூப் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யும். நினைச்சு பாருங்க, ஒரு யூடியூப் வீடியோவை ப்ளே பண்ணி அதோட சம்மரியை கேட்கலாம். இது உங்க கம்ப்யூட்டர்லயும் சரி, மொபைல்லையும் சரி, ரெண்டுலயுமே வேலை செய்யும். குரோம்ல இருக்கிற ஏஐ பவர் ஜெமினியோட மட்டும் முடியல. உங்க மொத்த பிரவுசரையே ஸ்மார்ட்டா மாத்துறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஜெமினிங்கிறது நம்ம ஸ்கிரீன்ல அப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா நம்ம சர்ச் பார், அதாவது ஆம்னி பாக்ஸ்ல இருக்கிற ஏஐ இருக்கு இல்லையா, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்விகளுக்கு கூட நல்லா யோசிச்சு அட்வான்ஸ்டா பதில் சொல்லும். இது மட்டும் இல்லாம ஏஐ உங்க சேஃப்டியும் பார்த்துக்கும். உங்க பாஸ்வேர்டு எங்கேயாவது லீக் ஆகிடுச்சுன்னா நீங்க டென்ஷன் ஆகவே வேண்டாம். ஒரே ஒரு கிளிக்ல அதை மாத்துறதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும். அது போக உங்க மூடுக்கேத்த மாதிரி உங்க பிரவுசரோட தீமை மாத்தணுமா, ஏஐ தீம்ஸ் அதையும் பார்த்துக்கும். கடைசியா கூகுள் லென்ஸ் மூலமா ஒரு போட்டோலயோ வீடியோலயும் பார்க்குற எதை பத்தி வேணும்னாலும் நீங்க கேள்வி கேட்கலாம், தேடலாம். ஓகே, இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம பிரைவசி, நம்ம கண்ட்ரோல் இதெல்லாம் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கும் ஒரு தெளிவான பதில் இருக்கு. இந்த விஷயத்துல கூகுள் ரொம்பவே கிளியரா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குரோம்ல ஜெமினியோட செயல்பாட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு. சிம்பிளா சொல்லணும்னா ஃபுல் கண்ட்ரோலும் நம்ம கையில தான். அதாவது நீங்க எப்ப வேணும்னாலும் ஜெமினியோட ஆக்டிவிட்டியை பாஸ் பண்ணலாம். அது எந்தெந்த தகவலை யூஸ் பண்ணலாம்னு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க ஹிஸ்டரியை டெலீட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல உங்க டேட்டா எல்லாமே கூகுளோட செக்யூரிட்டியால ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அப்போ இந்த எல்லா மாற்றங்களும் நம்மளை எங்க கொண்டு போகுது? பிரவுசிங்கோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? மொத்தத்துல இதோட ஒரே இலக்கு இதுதான். வேகமான, பாதுகாப்பான, ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி பர்சனலைஸ்டான ஒரு இன்டர்நெட் அனுபவத்தை கொடுக்கறது. அதாவது உங்க பிரவுசர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வேலை செய்யும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நம்ம பிரவுசர்ஸ் வெறும் டூல்ஸா இல்லாம நம்மளோட ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸா மாறும்போது நாம இன்டர்நெட்ல விஷயங்களை தேடுற, கத்துக்கிற, பழகுற விதம் எல்லாம் எப்படி நிரந்தரமா மாறப்போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.